அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களை முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் என்ன கேள்வி கேட்கிறார் என்பதை பார்க்கலாம். அவர் என்ன கேட்கிறாரு, விஜயபாஸ்கர் ஐயாவை பார்த்து ஆர்பி உதயகுமார் ஐயா என்ன கேட்கிறாருன்னா, நீ உனக்கு சேர்த்தல ஒரு சொத்து, அது எப்படி வந்துச்சு? அம்மா ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து, எடப்பாடியார் காலில் விழுந்து நீ சம்பாதிச்ச, நீ எந்த கட்சிக்குன்னா போ, அதை நாங்கள் தடை சொல்லலை. ஆனால் சேர்த்தல்ல ஒரு சொத்து, அந்த சொத்தை அதிமுக கட்சிக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடு. உனக்கு சொத்து பத்தெல்லாம் எப்படி வந்துச்சு? ஒரு அதிமுக தொண்டனுடைய உழைப்பால் வந்த சொத்து பத்தெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு, கட்சி இப்போ கவிழ்ந்து இருக்கிற நிலைமையில நீ கட்சித்தாவல் செய்கிறியே, இது நியாயமா? நீ சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு எங்கன்னா பதில் சொல்ல முடியுமா அந்த விஜயபாஸ்கர் ஐயா? அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அங்கே போய் எங்கேயாவது கேட்டை பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமானம் இல்லையான்னு கேட்குறாரு. தனக்கு பதவி, தனக்கு புகழ், தனக்கு பேரு, தனக்கு செல்வாக்குன்னு எல்லாம் கொடுத்த அதிமுகவுக்கே நீங்கள் துரோகம் செய்கிறீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. இதெல்லாம் இப்போ தான் நடக்குது, முன்னொரு காலத்தில் அப்படிலாம் நடக்காது. ஏன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் கட்சி மாற்றம் செய்கிற ஒருத்தனையும் செருப்பால் அடிப்பான், விளக்கு மாத்தால பிச்சிருவான். இப்போ அது மாதிரி நடக்கலையேன்னு தன்னோட ஆதங்கள்லாம் வெளிப்படுத்துறாரு. ஐயாவை பற்றி நம்ம அப்படியே பார்க்கும் பொழுது, ஐயா அதாவது ஆர்பி உதயகுமார் ஐயா காலில் செருப்பே அணியாதவரான். அவர் ஏன் நீங்கள் செருப்பு அணியாமல் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஜெயலலிதா அம்மா என்னோட இதய தெய்வம், அந்த இதய தெய்வம் வீட்டிற்கும் இடத்துல நான் செருப்பு போட மாட்டேன்னு செருப்பையே அவர் கழட்டி வச்சிருவாரு. அதை தான் மற்றவங்க கிட்டலாம் அவர் இப்போ தேடின்னு வர்றாரு, அந்த விசுவாசத்தை தேடுறாரு. அது அவருக்கு கிடைக்க போகிறது இல்லை. தன்னோட சொந்த ஊரில், அதாவது மதுரையில் குன்னத்தூரில் சுமார் 12 ஏக்கர் நிலப்பரப்பில் புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவருக்கும் வெண்கல சிலைகளை அமைத்து, கூடவே 2 வெண்கல சிங்கங்களையும் அமைத்து கோவில் கட்டி வழிபட்டு வருகிறார். அவரோட விசுவாசத்தை ஒவ்வொரு அதிமுகவோட தொண்டனுக்கும் நல்லா தெரியும். இப்போ ஒரு அதிமுகவோட தொண்டனும் உள்ள குமுறல் ஒன்று இருக்கும்ல, அதைத்தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். அந்த ஒரு வடிவேலு ஐயாவோட ஒரு திரைப்படத்தில் மேடையில் பேசின்னு இருப்பார். ஒருத்தன் எதிர்க்க சைக்கிள் ஓட்டுன்னு வருவான். சைக்கிள் ஓட்டுன்னு வந்தவொடனே அந்த மேடையில் ஒரு கட்சியில் பேசின்னு இருக்கிறாரு. இருக்கின்ற இடத்திலேயே கட்சி தாவல் செய்து வந்தவன் கூட சைக்கிளில் போயிடுவான். இப்போ அதுதான் நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் விஜய் ஐயாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லிக்கணும். காரணம் என்னன்னா, நீல சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு. எப்போ விஜய் ஐயா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவருடைய நீல சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு. இதற்கெல்லாம் நன்றி, ஏக நன்றி. நம்ம யாருக்கு தெரிவிக்கணும்? முதலமைச்சர் சி. ஜோசப் ஐயா அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.